இன்றைக்கி வந்து புத பகவானை பற்றி பேசலாம். இப்போ செவ்வாய் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ புதனை பற்றி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்னென்னா புதனை அந்த கிரகத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் புதன் வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? உங்களுடைய நரம்பு மண்டலம் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு அதை ஆட்கொள்வதே வந்து புதன் தான். ஸோ ஒரு மனிதனினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளுக்கும் புதன் அதிபதி. உங்களுக்கு வரக்கூடிய ஞாபக சக்தி, ஒருத்தங்க எப்போ பார்த்தாலும் மறந்து போய்டுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க வந்து படிப்புக்கு வந்து புதன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சில குழந்தைங்க ஒரு பேஜை 10 வாட்டி படித்தா கூட கிராஸ்பிங் பவரே இருக்காது, படிக்கும் மறந்து போயிடும். அடுத்த பேஜை திருப்பும் போது ஐயோ நான் என்ன படித்தேனே எனக்கு தெரியலையே அப்படின்னோம். ஸோ இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது புதன் தான். உறவுகள் எடுத்துக்கலாம். உறவுகளில் புதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் மாமன், அம்மா வழி சொந்தங்கள். இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அம்மாட்ட வளராது. அது மாமா வீட்டில் தாங்க இருந்தேன், எங்கள் அம்மா அவங்க வீட்டில் விட்டுட்டாங்க, எங்கள் பாட்டியும் எங்கள் மாமாவும் தான் வளர்த்தாங்க, நான் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போய் என்னை காப்பாற்றணுன்னு நான் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன்னு சொல்கிற குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி அம்மாவினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மாமா. இந்த புதன் வந்து உறவு முறையில் சொல்லும் பொழுது மாமா தான் காரணம். நம்மளுடைய உடம்பை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு. ஸோ நம்ம வந்து பாருங்களேன், இப்போ வெய்ய காலம் நிறைய பேருக்கு இந்த மைக்ரேன் ப்ராப்ளம் வரும். வெயிலை போய் பார்த்துட்டு வந்தாலே, அந்த வெயில் ஒளியை பார்த்துட்டு வந்தாலே மைக்ரேன், ஒத்த தலைவலி. இந்த ஒத்த தலைவலி வர்றதுக்கும் மைக்ரேன் வர்றதுக்கும் இந்த புதன் தான் காரணம்.